Dear friends, come let us go in His presence with thanksgiving. Let us make a joyful noise to Him with song of praises. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆனந்த சத்தத்தோடு பாடி புகழ்ந்து தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் தங்கி இருக்கவும், நமது தந்தையாகிய தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாகவும் வழியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபாசனத்தில் அமர்ந்து அவரோடு சேர்ந்து நற்கருணை பந்தியிலே கலந்து கொண்டு அன்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், நமக்கு உயிர் பிச்சை கொடுத்து நம் சுவாச காற்றாய் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை தொழுது கொள்ள வேண்டும். இது மூன்றாவது காரியம். இம்மூன்றில் ஒன்றாயிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுடைய விருப்பத்தின்படி, அவரை சொற்படி, அவர் விருப்பப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கேட்பது நாம் கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும்? லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் in the book of Micah chapter 6 verses 8. மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். What is the Lord is expecting from us is to do what is right, to love mercy and to walk humbly with your God. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கும் நல்ல தந்தையே, இந்த அருமையான நேரத்திற்காக வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்ததற்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த ஏராளமான நன்றி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் ஏராளமான தேவைகள், பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், குடும்பத்தில் சிலருக்கு வியாதிகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதை பிள்ளைகள், அனாதை குழந்தைகள், அனாதை விதவைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது எங்களுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவரே, எங்களுக்காக நீ இருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர் என்ற எண்ணத்தோடு இந்த தேவைகளை இந்த ஜெபத்தின் மூலம் உங்களிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. தேவைகளை சந்தித்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, Sarvu from Bangalore. Bye bye. God bless you.